ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று செவ்வாயில் இதை நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரச் செய்வேன். இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் தொடர்ந்து கேள். நிச்சயம் என் வாக்கு பொய்யாகாது தங்கமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்கல்லவா? கவலையே படாதே. உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். உன் முருகன் யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டுமென்று திட்டமிடுகிறேனோ அந்த நேரம் வரும்போது நானே அந்த இடத்திற்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து அமர்ந்து விடுவேன். எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு மாயமாக மறையச் செய்து விடுவேன். கவலை கொள்ளாது. இப்போதுள்ள நிலை கண்டிப்பாக மாறும், கூடிய விரைவில் மாறும். இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிற செய்தியை சந்தோஷமாக கூற இன்று செவ்வாயில் திருச்செந்தூரிலிருந்து உன்னிடம் வந்து இப்போது பேசிக் கொண்டுள்ளேன். கஷ்டத்தையே அனுபவிக்கிறாயா? கலங்காதே. கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்பு. இனி திருச்செந்தூர் முருகன் உனக்கு நல்ல வழிகாட்டி விடுவேன். தொடர்ந்து நீ சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து வருகிறாய் என்று இந்த முருகன் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். அளவில்லாத கண்ணீரை சிந்திவிட்டாய். கவலைப்படாதே. அப்போதே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் முருகன் உன்னை கைதூக்கி விடுகிறேன். கவலைப்படாதே. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தும் சேரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது. தற்காலிகமாக இப்போது நடக்கும் சந்திக்கும் தோல்விகளால் நீ துவண்டு போகாதே. அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் அது ஒரு பகுதி. இல்லை என்று சொல்லவில்லை. அந்த துன்பத்தை பெரிதாக நினைத்து வரக்கூடிய இன்பத்தை இழந்து விடக்கூடாது என் பிள்ளை. அவ்வளவுதான். உன் சத்தியம் ஜெயிக்கப் போகிறது. நீ எப்படி உண்மையான பிள்ளை என்று என் திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும். நல்லது நடக்கும். நீ நினைக்கும் எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீயே எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை அருமையாக இருக்கப் போகிறது. அன்பை ஏங்கி நின்று கொண்டே இருக்கிறாய். அன்பை ஏங்கி கையேந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். உன் மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. நம்புகிறாய் தானே தங்கமே? வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. வாழ்ந்துவிடலாம் என்று வாழ்க்கை இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நீ எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். தேவையில்லாதவற்றை பேசக்கூடாது. உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே போக்கணும். உன் வழியில் யாராவது வந்து கொண்டிருந்தால், உன்னை நோக்கி சென்று கொண்டிருந்தால் கவலையே படாதே. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. யாரிடமும் பயனுள்ளதை மட்டும் பேசு அல்லது அமைதியாக இருந்துவிடு. வாழ்க்கையில் எவ்வளவு அளவு நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு சிலருடைய என்று சொல்ல மாட்டேன், பலருடைய அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் இருக்கணும். எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருப்பார்களோ பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் நீ அதை செவி கொடுத்து கேட்கக்கூடாது. 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை 8 முறை 10 முறை பேசுவார்கள். நீ பதில் கொடுக்காத அளவு இருந்தால் வாளை சுருட்டி கொள்வார்கள். உன் முக பாவனை கூட மாறக்கூடாது. திருச்செந்தூர் முருகன் சொல்வதைக்கே. அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கட்டும், கரைந்து கொண்டே இருக்கட்டும். அப்படித்தானே அவர்களை சொல்லணும். கத்தி கரைஞ்சி எப்போது அடங்குகிறார்களோ அடங்கட்டும். இல்லை அடங்காத ஜென்மங்கள் என்றால் கரைந்து கொண்டே இருக்கட்டும். நீ கவலை கொள்ளக்கூடாது. நீ கவலை கொள்ளக்கூடாது என்று சொல்லுவதை விட கண்டு கொள்ளக்கூடாது என்று தான் சொல்வேன். இன்று செவ்வாயில் நான் கூறும் அறிவுரையை நிச்சயமாக நீ கேட்பாய், ஏற்பாய் என்று தெரியும். அதற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்வாய் என்று இந்த திருச்செந்தூர் முருகன் நம்புகிறேன். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர
மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், எதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இந்த நினைப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். உன் வழியில் நீ சென்று கொண்டே இருந்தால் போதும். உன் முருகன் உன் குடும்பத்திற்கான அனைத்தையும் நான் செய்து விடுவேன். உனக்கானதுங்கிறதை விட உன் குடும்பத்திற்கானது அப்படி என்று தானே உன் முருகன் சொல்கிறேன். பின்னென்ன தங்கமே, என் பிள்ளைகளின் குடும்பத்திற்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? இந்த முருகன் மீது நம்பணும். இந்த முருகனுக்கு நீ எவ்வளவு தூரம் வழிபடுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆத்மார்த்தமாக பூஜை செய்கிறாய், வழிபடுகிறாய். முடியவில்லை என்றால் கூட முருகா என்ற வார்த்தை தான் உன் நாவில் இருந்து வருகிறது. என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்குள் ஒரு நேர்மறை எண்ணங்கள் தான் உதிக்கும். தங்கமி, யோசிச்சுப்பார். நான் எப்போதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் முருகா என்று கதறுகிறாய். இல்லை தங்கமே, யாருக்குத்தான் கஷ்டமில்லை? இங்கு பிறந்த அனைவருக்குமே கஷ்டம்தான். கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகள் மாறுபடும் போது நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் நடக்காமல் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. எது எப்போ நடக்க வேண்டுமோ அதை இந்த முருகன் நடத்தி காண்பிப்பேன். ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகுது, விட்டுவிடு. ஒரு சில விஷயங்கள் சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறது, விட்டுடு. ஏன் என்றோ, எதற்காக என்றோ, எதனால் என்றோ கேட்காதே, வேண்டாம். அதற்கு ஒற்றை பதில் நான் தருவேன். உன் முருகன் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான். உன்னை அதை தயார் செய்வதற்கு மட்டும்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு, காத்து கொண்டிரு. அனைத்தும் நடக்கப் போகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் தேவையில்லாதது உன்னை விட்டு நீங்கிவிடும். தேவையானது உன்னோடு வந்து ஒட்டிக்கொள்ளும். பொறுத்திருந்துதான் பாரு. எவ்வளவு தூரம் நீ சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து உன்னை உள்ளங்கையில் வைத்து பொக்கிஷம் போல் பார்ப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகன். தங்கமி, நான் இருக்கிறேன் என்பதை நம்பு தங்கமி. நீ விரும்பிய வாழ்க்கையை கிடைக்கச் செய்வேன். பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பேன். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவேன். ரொம்ப காலமாக பிரிந்த உறவை நினைத்து மனம் புண்ணாகி அழுது கொண்டிருந்தாய். எனக்கு தெரியும், ஏதோ ஒரு சூழலில் தள்ளப்பட்டு விட்டாய். இனிப்பார், உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ இந்த திருச்செந்தூர் முருகன் அருள்பாலித்து விட்டேன். ஓம் முருகா போற்றி போற்றி.